அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில எண்ணிக்கை 15 துவங்கி எண்ணாகம் 15 துவங்கி நாம் வாசிக்கலாம். பலி பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறு சொல், நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டினுள் வரும்பொழுது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலி ஒன்றை ஆண்டவருக்கு படைப்பாய். அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும். அது பொருத்தனை நிறைவேற்றுவதாகவோ தன்னார்வ படையலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும். அது ஆண்டவருக்கு விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும். அப்பொழுது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் உணவு படையலாக 10 மரக்கால் மெல்லிய மாவை கால்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். எரிபலியோ வேறு பலியோ செலுத்த கையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் கால்படி திராட்சை ரசம் என நேர்மப்படையில் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். ஆட்டுக்கிடாயாக இருந்தால் உணவு படையலாக 10 பங்கு மரக்கால் மிருதுவான மாவை 3 படி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள். நேர்மப்படையலாக நீங்கள் 3 படி திராட்சை ரசம் வைப்பீர்கள். இது ஆண்டவருக்கு விரும்பும் நறுமணமாயிருக்கும். ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறு பலியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த காளையுடன் உணவு படையலாக 3 பங்கு மரக்கால் மெல்லிய மாவை அரைப்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். நேர்ம படையலாக அரைப்படி திராட்சை ரசத்தை கொண்டு வர வேண்டும். அது நெருப்பு பலியாகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும். காளை, ஆட்டுக்கிடாய், செம்மறி குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறே செய்ய வேண்டும். நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கைப்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள். உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்பு பலியாக இவற்றை இம்முறையில் செலுத்த வேண்டும். உங்களோடு தங்கி இருக்கும் அயல் நாட்டவரோ தலைமுறை தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும். சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கி இருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே. உங்கள் தலைமுறை தோறும் என்றும் உள்ள விதிமுறை இதுவே. உங்களோடு தங்கி இருக்கும் அயல் நாட்டவர் ஆண்டவர் திருமுன் உங்களை போன்றே இருப்பார். உங்களுக்கும் உங்களோடு தங்கி இருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி தீர்ப்பு. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நான் உங்களை அழைத்து செல்லும் நாட்டுக்குள் நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும் போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையல் ஒன்றை அர்ப்பணிப்பீர்கள். முதல் மாவில் இருந்து பிசைந்து செய்த ஒரு அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும். போரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறை தோறும் கொடுப்பீர்கள். ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசேக்கு இட்ட இந்த கட்டளையை மீறினால், ஆண்டவர் கட்டளை கொடுத்த முதல் நாள் தலைமுறை தோறும் மோசே வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்புக்கு அறியா பிழையேதும் செய்தால், முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவு படையலோடும் நேர்ம படையலோடும் சேர்த்து ஓர் இளங்காளையை எரிபலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும். குரு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமாக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். ஏனெனில் அது ஓர் அறியா பிழை. அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அறியா பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள். ஏனெனில் மக்கள் அனைவருமே இந்த அறியா பிழையில் பங்கு கொண்டவர்கள். அறியாமல் ஒரு ஆள் பாவம் செய்தால் அவன் பாவ நீக்க பலியாக 1 வயது வெள்ளாடு ஒன்றை படைக்க வேண்டும். ஒருவன் அறியா பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவர் முன் கரை நீக்கம் செய்வார். அவனது அறியா பிழைக்காக அவனுக்கு கரை நீக்க செய்யப்படும். அவன் மன்னிக்கப்படுவான். ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்த
உள்நாட்டவனாயினும் அவர்களிடையே தங்கி இருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே. ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான். அந்த ஆள் மக்களிடம் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இழந்து விட்டான். அவர் தம் கட்டளையை மீறிவிட்டான். அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும். அவன் குற்றம் அவன் மேல் இருக்கும். ஓய்வு நாளை மீறிய மனிதன். இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசையிடம் அவருடைய மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடம் கூட்டி வந்தனர். அவர்கள் அவனை காவலில் வைத்தனர். ஏனெனில் அவனுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இல்லை. ஆண்டவர் மோசையிடம், இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும். மக்கள் கூட்டமைப்பில் அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எரிய வேண்டும் என்றார். மக்கள் கூட்டமைப்பில் அனைவரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எறிந்தனர். அவனும் செத்தான். தொங்கல்கள் பற்றிய விதிகள். மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது, இஸ்ரேல் மக்கள் நீ பேசு. அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளில் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்ட செய். நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம். அதனால் நீங்கள் என் கட்டளைகளை எல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு கடவுளாய் இருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் புரட்சி. பகுதி 16 தொடர்ந்து வாசிக்கலாம். லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும், ரூபன் வழி வந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான், அபிராமும், பெத்தேலின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற 250 தலைவர்கள் ஆவர். அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம், நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர் தாம் ஆண்டவருக்கு அவர்களோடு இருக்கிறார். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்டனர். மோசே இதை கேட்டு முகங்குப்புற விழுந்தார். அவர் கோராகிடமும் அதன் கூட்டத்தவரிடமும் கூறியது, காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார், தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம்மருகே வர செய்தார். தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம்மருகே வர செய்வார். செய்ய வேண்டியது இதுவே. கோராகே, அவன் கூட்டத்தவரே, தூபம் கலசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் திருமணம் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாக இருப்பான். லேவியின் புதல்வரே, நீங்கள் தாம் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள். மேலும் மோசே கோராகிடம் கூறியது, லேவியின் புதல்வரே, இப்பொழுதும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளில் உங்களை தம்மருகில் வர செய்து ஆண்டவரின் திருவுறைவிடத்தில் நீங்கள் பணி செய்யும் மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா? அவர் உன்னையும் லேவியின் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம்மருகில் வர செய்தாரே. இதனோடு குருத்துவத்தை நாடுவீர்களோ? ஆதலால் நீயும் உன் கூட்டத்தாரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள். ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார்? பின் மோசே ஆள் அனுப்பி எலியாவின் புதல்வர் தாத்தானையும் ஆபிராமையும் அழைத்தார். அவர்களோ, நாங்கள் வரமாட்டோம். இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் விளைந்திரும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்பொழுது எங்கள் மேல் நீர் உம்மை அதிகாரி ஆக்கிக் கொள்வது அற்பமான காரியமா? மேலும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை. திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை.
மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ, நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர். மோசே கடும் சினம் கொண்டார். அவர் ஆண்டவரிடம், இவர்கள் படையில் ஏற்க வேண்டாம், இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை, இவர்கள் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில்லை என்றார். பின் மோசே கோராகிடம், நீயும் உன் கூட்டத்தார் எல்லோரும், நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருவனந்து நில்லுங்கள். உங்களுள் ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் 250 தூப கலசங்களை ஆண்டவர் திருவனு கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து கொண்டார். அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள். அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் மோசேயுடன் ஆரோனுடன் நின்றார்கள். பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கு எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினார். ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும், ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்து விடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர்களோ முகங்குப்புற விழுந்து, கடவுளே, உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே, ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீது சினங்கொள்வது ஏன் என்றனர். உடனே ஆண்டவர் மோசேயிடம், கோராகு, தாத்தான், ஆபிரகாம் கூட்டத்தை விட்டு அகன்று போகக்கூடிய மக்கள் கூட்டமைப்பு சொல் என்றார். மோசே எழுந்து தாத்தானிடம் ஆபிரகாமிடமும் போனார். இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர். அவர் மக்கள் கூட்டமைப்பிடம், இந்த பொல்லாத மனிதனும் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்காதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன், அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார். அவ்வாறே கோராகு, தாத்தான், ஆபிரகாம் ஆகியோர் கூட்டத்தை விட்டு அவர்கள் அகன்றனர். தாத்தானும் ஆபிரகாமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர், புதல்வர், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாயிலிருக்க நின்றனர். மோசே கூறியது, இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இது என் சொந்த விருப்பம் அல்ல என்பதை இதன் மூலம் நீங்க அறிந்து கொள்வீர்கள். எல்லா மனிதரும் சாவது போல மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்பது பொருள். ஆனால் ஆண்டவர் ஒரு புதுமையான ஒன்றை செய்தால், நிலம் தன் வாயை திறந்து அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்பொழுது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இவ்வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசி முடிந்ததும் அவர்கள் அடியில் தரை பிளந்தது. தரை தன் வாயை திறந்து அவர்கள் வீட்டாரோடும் போராக சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு அவர்களும் அவர்களை சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர். தரை தன் வாயை மூடிக்கொண்டது. சபையில் இருந்து அவர்கள் அழிந்து போயினர். அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றின இஸ்ரவேல் அனைவரும் நம்மையும் தரை விழுங்கிவிடக் கூடாதே என்று அஞ்சி ஓடினர். பின்பு ஆண்டவரிடமிருந்த நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டி 250 மனிதரையும் விழுங்கிவிட்டது. தூப கலசங்கள். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, என் நெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டு விடும்படி குருவாகி ஆரோன் மகன் எலெயாசாரிடம் சொல், ஏனெனில் அவை புனிதமானவை. பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டு விட்டனர். அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும். அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் அவை புனிதமானவை. இங்கனம் அவை இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அதன்படியே குரு எலியாசர் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார். பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன. இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இதனால் ஆரோன் வழித்தோன்றிராத எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமணம் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான். மோசே மூலம் ஆண்டவர் எலியாசருக்கு சொன்னதும் அதுவே. ஆரோன் மக்களை மீட்டல். ஆயினும் ஒரு நாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தது. ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றனர். மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக கூடி வந்த பொழுது மக்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பின. உடனே மேகம் அதை மூடியது. ஆண்டவர் மாட்சி தோன்றியது. மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன்பக்கத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள்.
மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தனர். மோசே ஆரோனிடமும் தூப கலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய். ஆண்டவரிடமிருந்து கடுஞ்சினம் புறப்பட்டு விட்டது, கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார். மோசே சொன்னபடி ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார். அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார். அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார். கொள்ளை நோய் நின்றது. அப்பொழுது கோராக்கின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 14,700 பேர். கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசையிடம் திரும்பி வந்தார். 17ஆம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுடன் நீ பேசு. மூதாதியர் குலம் ஒன்றுக்கோ ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதியர் குலங்களுக்கு ஏற்ப 12 கோள்களை பெற்றுக்கொள். ஒவ்வொருவன் பெயரையும் அதன் கோலின் மேல் எழுது. ஆரோன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது. இவ்வாறு ஒவ்வொரு மூதாதியர் குலத்து தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேடை முன் வைப்பார். நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். எங்கனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முன்னுறுப்புகளை என்னென்று ஒழித்து விடுவேன். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார். ஒரு தலைவனுக்கு 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப 12 கோள்களை அவர்கள் தலைவர்கள் கொடுத்தனர். அவர்கள் கோள்களுள் ஆரோன் கோலும் இருந்தது. மோசே அந்த கோள்களை உடன்படிக்கை கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தில் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டு இருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோள்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கொண்டு வந்தார். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக் கொண்டான். ஆண்டவர் மோசையிடம் ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன் வை. எனக்கு எதிராக கிளந்திடுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக வைக்கப்படட்டும் என்றார். அப்படியே மோசே செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இஸ்ரேல் மக்கள் மோசையிடம், இதோ நாங்கள் மடிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், ஏதாவது ஆண்டவரின் திருவுருவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணிக்கை 15, 16, 17 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.